வழக்கு என்றால் என்ன? அதாவது மகாபாரத போர் முடிஞ்சு மறுநாள் தர்மர் ஆட்சிக்கு வரார். அன்னைக்கே பஞ்சாயத்து 2 பேர் வந்தானுங்க. ஒருத்தன் நிலத்தை விற்றான், விவசாய நிலத்தை. வாங்கினவன் மக்கா நாள் ஏர் விழுதான். அதுக்குள்ளே ஒரு தங்க குடம், அதுக்குள்ளே புதையல் தங்க காசுகள். என்ன அவன் நிலத்துக்குள்ளே தங்க குடம் இருக்குது, இந்த யானை கொண்டு அவன்கிட்ட கொடுத்தான். அவன் என்ன சொன்னான், என்னைக்கு நிலத்தை விற்றானோ அன்னையிலேருந்து இது உன்னோட பொருள், எனக்கு வேண்டாம்னா. இல்லை தான், நான் நிலத்தை தான் வாங்கினேன், அதுக்குள்ளே உள்ள தங்க குடத்தெல்லாம் நான் விலைக்கு வாங்கலை, நீயே வச்சுக்கானா. 2 பேருக்கும் பிரச்சனை அடிக்கடி வரைக்கும் வந்துச்சு. 2 பேரும் கோர்ட்டுக்கு வந்துட்டானோ. யார்? தர்மர் கோர்ட்டுக்கு. கிருஷ்ணர் உட்காந்துருக்கிறார், பக்கத்தில் அரச சபையில் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. பிரச்சனையை சொன்னானோ, இது ஒரு வழக்கா, என்னையா, சரி வா நாளைக்கு தீர்ப்பு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் அனுப்பிச்சி வச்சார். மச்சா நாளாச்சு, திருப்பி 2 பேரும் வந்தானோ. என்னையா அவங்க பிரச்சனை, இந்த தங்க குடம் யாருக்கு கொடுக்கறது தானே, இங்கேயே இருக்கட்டும் அரசு சபையிலே, இல்லாத ஏழைகளுக்கு கொடுக்கலாம் அதில் உள்ள தங்க காசை அப்படின்னாரு கிருஷ்ணன். அதெல்லாம் முடியாது சார் அப்படின்ட்டான். ஏன்டா, நான் என்னைக்கு நிலத்தை வாங்கினானோ அன்னைக்கே அதுக்குள்ளே உள்ள பொருள்லாம் எனக்கு தான் சொந்தம்ட்டான். விற்றவன் பண்ணான், நான் நிலத்தை தான் விற்றேன், அதுக்குள்ளே தங்க காசு நான் தான் போச்சு வச்சேன், அதனால் அது என்னோடது தான் அப்படின்ட்டான். ஏடா நேற்று இப்படி சொன்னீங்க, இன்றைக்கி இப்படி மாற்றி சொல்கிறீங்களே அப்படின்னு கிருஷ்ணன் கேட்டார். இல்லை இதுதான் உண்மை, எங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ட்டான். பார்த்தார் தர்மரை பார்த்தார் கிருஷ்ணர். கலியுகம் முத்திடுச்சு. இனிமேல் இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் இப்படி தான் தனக்கு இல்லாத பொருளை எல்லாம் தனக்கு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்குவானோ. கலியுகம் முற்றிற்று அப்படின்னார். உண்மையே அதுதான். வள்ளுவரை கேட்டால் வழக்குன்னு என்னான்னு கேட்டால், அவற்றுள் வழக்காவது ஒரு பொருளை எனது எனது என்று இருப்பார், அது காரணமாக தம்முள் மாறுபட்டு செல்வது, அது கடன் கோடல் முதலிய 18 பாதத்தாம் அப்படிம்பார் வள்ளுவர். அதாவது அடுத்தவன் பொருளுக்கு இது தான் பொருள் தான் அப்படின்னு சொல்லி ஆசை போட்டு அடிச்சுக்கோணும். கடன் வாங்கிட்டு இல்லை நான் கொடுத்துட்டேம்மா, ஒருத்தன் கொடுக்கலாம்மா, இது கடன் கோடல் முதலிய அப்படிம்பார், அதுவும் அதில் அடங்கும் அப்படிம்பார். புரியுங்களா? அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்பட்டு அதனால் வரக்கூடிய பிரச்சனை தான் வழக்கு. இதுதான் வள்ளுவர் அழகாக சொல்லுவார். ஒரு வரப்புக்காக வயல் இருக்கும், 2 பேரும் தண்ணி பாய்ச்சி விவசாயம் பண்ணும்போது வரப்பு எனக்கு சொந்தம், அண்ணன் தம்பிகளை அடிச்சுக்கணும். 2 பேரும் அடிச்சுக்கிட்டு கோர்ட்டுக்கு கேஸ்னு போடுவாங்க. 5 வருஷம் 10 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டும் வருவாங்க. கடைசியில் வந்து இந்த வரப்பு எனக்கு தான் சொந்தாமா, நிலத்தை விட்டுவானோ, அந்த வரப்புக்கு அடிச்சுக்கணும். புரியுங்களா? இதுலேருந்து அடுத்தவன் பொருளுக்கு என்றைக்கு ஆசைப்படாமல் இருக்குமோ அன்னைக்கு இந்த வழக்கு பிரச்சனை எல்லாமே வராது. வந்தால் இந்த வழக்கு தொடரும்.